කාලෙදි විඳින්නව ඒ දුකින් වේදනාවෙන් අපව මුදුවන්ට බලවත් වූ තෙරුන් වහන්සේ වාසනායි. ஒவ்வொரு நாட்களும் போராட்டத்தோடும் துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் வாழ்க்கைக்கு விடுதலை தர வல்லவர் ஒருவரே. ඒ දිනපතාම අපගේ ජීවිතේ අප විඳින්නව දුක වේදනාව පොරබැදීමෙන් අපගේ ජීවිතේ නිදහස් කරන්න පුළුවන් වූ තෙරුන් වාසනායි. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உபவாசமா சுவாமி இயேசு கிறிஸ்து சுவாமி. இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளிலும் நாம் வேதனையோடு கண்ணீரோடும் இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு நாம் ஒவ்வொரு ராத்திரியும் கடந்து கொண்டிருக்கிறோம். අපි දිනපතාම මේ කාලවලදී අප ජීවිතේ මේ වේදනාවෙන් කඳුලෙන් නිදහස් කරගන්න අපි දිනපතාම දුක් විඳිනවා. ஆனால் நாம் வாழ்க்கையில நாம் ஒரு நாள் யோசித்திருக்க மாட்டோம் நம்மை விடுவிக்க ஒருவர் உண்டு என்பதை. නමුත් අපගේ ජීවිතේ අපි කිසි කාලයක කල්පනා කරලා තිබෙනවද අපව නිදහස් ලබා දෙන්නට ජීවමාන දෙවි කෙනෙකු සිටිනවායි කියලා. இந்த நாட்களிலே நமது நாட்டில நம்ம பார்க்கலாம் எத்தனையோ பேர் மண் சரிவினாலும் வெள்ளப்பெருக்கினாலும் இன்னும் அநேக அனர்த்தங்களினாலும் விபத்துகளினாலும் இறந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். අප මේ කාලවලදී දකිනවා ආකාරයේ නායම් නම්වතුර තවකෝ ආකාරයේ ස්වාභාවික විපත් කාරණා කොටගෙන ජීවිත විනාශ වෙනවා. ඕදෙනා ඊට මුණ දෙනවා අපිට දකින්නට තිබෙනවා. இந்த நாள்ல நம்மை உயிரோடு வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. මේ කාලයේදී අපව ජීවත් වන තබා සිටින්නව අපට ප්‍රේම කරන්නා ඔබට ප්‍රේම කරන්නා දෙවි කෙනෙකු ජීවමාන වැඩවසනවා. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. උපස්තනවා ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ. கல்வாரியிலே தனது ரத்தத்தை சிந்தி நமக்காக வேண்டி காயப்பட்டவர் அவர் ஒருவரே. උපස්සේ පොරේ කල්වාරේ කුරුසෙගේ ජීවිතේ පුදකලා අපෝදසා තමන්ගේ ඒ දේවදරවි වන්දනපත්තා උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இந்த நாளில் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ඒ ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ අපෝදසා කල්වාරේ කුරුසෙගේ ජීවිතේ පුදකරන්නේ උන්වහන්සේ දේවදරවි වන්දනපත්තා තුන්වෙනි ලෝකෙදී තම පුත්‍රාණු දෙවියන් වහන්සේ. அவருடைய ரத்தத்தாலே நமக்கு விடுதலை உண்டு. උන්වහන්සේගේ දේවලින් අපේ නිවාස තිබෙනවා. நாம் இந்த நாட்டில் போராடுகிற காரியங்களோடு நோய்களினால் அவதிப்படுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரக்கூடிய தேவன் ஒருவர் மாத்திரமே. උන්වහන්සේ පමණක් අපගේ ජීවිතේ මේ කාලවලදී විඳිනා දුක වේදනා රෝග ප්‍රශ්නවලින් නිදහස් කරන්නට ඒ සර්වබලධාරී ජීවමාන දෙවියන් වහන්සේ තුන්වහන්සේමයි. இந்த நாட்கள்ல நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கண்ணீரான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டு அடிமைத்தனமான சில காரியங்கள்ல கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். අපි මේ කාලවලදී ආකාරයේ රෝග ප්‍රශ්න ආකාරයේ දේවල් ඒ බන්ධනවල අසුභවය කියන සිටිනවා. நமது குடும்பத்தில சமாதானமின்மை, අද අපගේ පෞද්ගලික සමාදානයේ නැතිකම மது போதைகளுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகள் கணவர்மார்கள் இருக்கிற குடும்பங்களாய் நமது குடும்பங்கள் காணப்படும். ඒ මත්ද්‍රව්‍යවලට වාලුණව ඒ දරුවන් ඒ සෝපුරුෂයන් ඇටියට සිටිනව පෞද්ගලික ජීවිත බවද අපගේ ජීවිත තිබෙනවා. அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா என்று வீட்டு பெண்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நீங்க ராத்திரிகளை கழிக்கிறீங்க. ඔවුන්ගේ ජීවිතේ වෙනසක් ඇති වෙන්නේ නැතයිද කියා ඒ දිනපතාම රාත්‍රියේ ඔබ පවුලේ කාන්තාවන් ඔබ කඳුළු සලමින් දුක් විඳිමින් සිටිනවා. இந்த நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்க்கும்போது உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு சமாதானம் இந்த நாட்கள்ல கடந்து வரும். ඔබ ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ මේ කාලවලදී ඔබ බලන්නා මොහොතේ ඔබගේ ජීවිතයට පෞද්ගලික ජීවිතේ සමාදානය පැමිණේවි. என் வாழ்க்கையில இந்த நாள்ல ஒரு விடுதலை வராதா என்று எத்தனையோ பேர் நீங்க ஏங்கி கொண்டு கண்ணீரோடும் இருளான வாழ்க்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. මේ කාලවලදී මාගේ ජීවිතේ මගේ කඳුලට සැනසීමක් ලැබෙන්නේ නැත්නම් කියා ඔබ බෝධනා ඔබ ඒ බලාපොරොත්තු ඇතිව ජීවත් වෙමින් සිටිනවා. இந்த நேரத்துல நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார்.
වදාළ ඔබ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙස බලන්නා මොහොතේදී ඔබගේ ජීවිතය උන්වහන්සේ සැනසීමක් ලබා දෙන්නා වූ ඒ නිදහස් කරන්නා වූ කඳුල පිසුදවන්නා වූ පියාණන් මේ ග්‍රාමයේ ඔබගේ අස්තර බාර කරන්නෙමුව இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. මේ වසනා සෑම සෙනගක්ව බාර කරන්නෙමුව ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. ස්වාමීනි මේ සිටින්නා සෙනගගේ හදවත් වාසි බලනසේක அநேக வேதனைகள் துக்கத்தோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே. බෝ වේදනාවේ බෝ දුකින් යුතුව ජීවත් වෙනවා காரியங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. මේ ඔවුන්ගේ දුකින් වේදනාවේ නිදහස ලබා දෙන්න அதே போல அநேக பில்லி சூனிய வல்லமைகளால கட்டப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. ප්‍රියාන්විතා බොහෝ දෙනෙකු අනවින කොඩිවින බන්ධනවට අසු වී සිටිනවා கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ඒ බන්ධනවලින් නිදහස ලබා දෙන්න விடுதலை கொடுங்க ஆண்டவரே. නිදහස දෙන්න ස්වාමිනී ஜனங்களை நீங்க ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. පියාණන් මේ සෙනගව ඔබගේ අස්තෙන් අපි බාර කරන්නෙමු ස්වාමිනී ஆண்டவரே, யாராவது சுகவீனமா இருந்தா පියාණන් යම් කෙනෙකු රෝගයෙන් සිටිනවා නම් அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ඔවුන්ට ඒ රෝගයෙන් සුවේ නිදහස ලබා දෙන්න இயேசுவின் நாமத்தில் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්ම පියාණනි ஆமென். ආමේන් யாராவது